ஹலோ மை டியர் வியூவர்ஸ். இந்த வீடியோ நம்மளை நாம பாசிட்டிவாக செதுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதே நேரத்தில் இங்கிலீஷ் வெக்காபுலரியும் கற்றுக்கிடணும், சென்டென்ஸ் மேக்கிங்கும் கற்றுக்கிடணும், எல்லாமே கற்றுக்கிடணும். முடியும், எஸ் வி கேன் அப்படின்னு பாரக் ஒபாமா சொல்லித்தான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக ஆனார். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக பேசுறதுக்கு உங்களை நீங்களே உங்கள் மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய கிடைச்சிடும். நம்பர் 1 பாருங்க, மை ஃப்ரெண்ட் இஸ் ஜெனரஸ், தாராள மனசு அப்படின்னு சொல்லி பாருங்க. மற்றவங்களுக்கு அவர் வேணாம், ஈவன் பேரண்ட்ஸுக்கு கூட அவர் வந்து எக்ஸ்ட்ரா வேக்கண்டாக இருக்கலாம், ஸ்பென்த்ரிஃப்டா இருக்கலாம். ஆனா நம்முடைய கண்களுக்கு அவர் வந்து ஜெனரஸா தாராள ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படின்னா ஊதாரி, எக்ஸ்ட்ரா வேகன்னா ஊதாரி. அது வேண்டாம், நமக்கு வேண்டாம், தேவையில்லை. அடுத்தது, யூ ஹியர் அன் ஆட்டோ ட்ரா அப், ஒரு ஆட்டோ வர்றதா உங்க காதுக்கு எட்டுது, நீங்க கேட்குறீங்க, எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. லுக் அவுட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. நீங்க யூ ஆர் என்கொயரிங், அதுதான் வந்து பாசிட்டிவ். யூ ஆர் இன்கொஸ்டிவ், நோ சி NOSY, மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு நெகட்டிவா எடுத்துக்கிட்டது தவறு. யுவர் என்கொயரிங், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட விரும்புறீங்க, யார் வார அந்த ஆட்டோல அப்படிங்கிறது தான். யாரா ஒருத்தர் வந்து உங்க சட்டையில குழம்ப சிந்திட்டாங்க. சம்மன் ஸ்பில்ஸ் சாஸ் ஆன் யுவர் ஷர்ட், டு யூ சே தட்ஸ் லைஃப்? அது அப்படித்தாங்க இருக்கும். நீங்க யூ ஆர் ஈவன் டெம்பர்டு, யூ ஆர் ஈஸி கோயிங், இது பாசிட்டிவ் ஃபீலிங். அதை தவிர்த்து யூ கெட் ஆங்கிரி, யூ கெட் ஃபியூரியஸ், அதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். 5வது, யூ ஃபைண்ட் யுவர் சன்ஸ் அல்லது டாட்டர்ஸ் டீச்சர் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கணுங்கன்னா இஸ். ஏ வந்து அசர்டிவ், பி வந்து பாசி, சி வந்து அக்ரஸிவ். இதில் இந்த பாசி அக்ரஸிவ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், அசர்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபீலிங். 6வது, நீங்க உங்களை நீங்களே இப்படி சொல்லி பாருங்களேன், ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ எம் எக்கனாமிக்கல், நான் செலவு செய்யறதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு நீங்க ஐ ஆம் மீன், ஐ எம் டைட் ஃபிஸ்டட், ஐ எம் மைசர்லி, இல்லை யாரை பார்த்தாவது ஹீ இஸ் மீன், ஹீ இஸ் டைட் ஃபிஸ்டட், ஹீ இஸ் மைசர்லி அப்படின்னு சொல்லும்போது அந்த நெகட்டிவ் ஃபீலிங் மட்டும் இல்லை, அவர் மேலே நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அடித்த மாதிரி இருக்கும். நம்பர் 7, மோஸ்ட் ஆஃப் மை கசின்ஸ் என்ஜாய் அதர்ஸ் கம்பெனி, மற்றவங்களுடைய ஒரு அதான் கூட்டாளித்தனத்தை, அதை நண்பர்களை விரும்புகிறாங்க கசின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஆர் தே சோசியபிள், ஆர் தே கிரிகாரியஸ், ஆர் தே அன்சோசியபிள்? சோசியபிள், கிரிகாரியஸ், இந்த ரெண்டுமே பிளஸ். அன்சோசியபிள் அப்படிங்கிறது மைனஸ், அதாவது நெகட்டிவ் ஃபீலிங். இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டு, ஒரு பையனை பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்தா ஹீ இஸ் எ கிளவர் பாய், ஷீ இஸ் எ கிளவர் கேர்ள் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா டோன்ட் யூ நோ த ஃபிலிப் சைடு, இன்னொரு பக்கம் இருக்கும், அதை சொல்ல வேண்டாங்க, நமக்கு தேவையில்லை. ஹீ ஆர் ஷீ இஸ் கன்னிங், ஹீ ஆர் ஷீ இஸ் ஸ்லை, அண்ட் ஹீ ஆர் ஷீ இஸ் கிராப்டி. கன்னிங்னா ரொம்ப, அதாவது எப்படின்னா தன்னுடைய வேலையை சாதிக்கிறதுல ரொம்ப குறியா இருக்காரு அப்படிங்கிறது. அது கிளவர் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வேர்டா யூஸ் பண்ணி பாருங்க, ராதர் தேன் கன்னிங், ஸ்லை அண்ட் கிராப்டி. இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அந்த பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்ல போய் அது வந்து விதைக்க ஆரம்பிச்சிடும், குரோ பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பெரிய ஆளாக வர்றதுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து ஆட்டோ சிந்தத்தில் கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து எப்போ பாசிட்டிவ் ஃபீலிங்கை விதைக்கிறோமோ அதே மாதிரி அதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துடுறேன்.
இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எக்கச்சக்க எனக்கு இருக்கு. தேங்க்ஸ் a lot.